கருப்பனின் அழகிய ராட்சசி. தன்னோட அழகான பிஞ்சு விரல்களை அழுத்தமா பிடிச்சிட்டு இணைக்க அந்த கருப்பான முரட்டு கைகளை வெறுப்போடு பார்த்தா மதிவதனி. கரு கருன்னு இருந்த அந்த கைகளில் தங்க கடிகாரமும் தங்க பிரேஸ்லெட்டும் மோதிரமும் சம்பந்தமே இல்லாம மின்னுச்சு. அவன் தோளுக்கு மேல மதிவதனியோட பார்வை மேல ஏறவே இல்லை. மாலை மாத்தும் போது கூட பக்கத்துல இருந்த சித்தி தான் அவளுடைய கைகளை பிடிச்சு அவனுக்கு மாலை போட துணை புரிஞ்சா. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவன் தாலியை எடுத்துக்கிட்டு தன் கழுத்துக்கு வர்ற நேரம் அந்த வேலையில கூட ஏதாவது ஒரு மாய மந்திரம் நடந்து இந்த கல்யாணம் நின்றுடாதான்னு ரொம்ப ஏங்கியிருந்தா. தான் மனமாற காதலிச்ச கிருஷ்வா எங்க, இவனோட அழகு எங்க? கிருஷ்வாங்கிற பேரை மனசுல நினைச்ச உன்னையே மதிவதனியோட மனம் பரிதவிச்சு போச்சு. பாவம், இப்போ அவன் என்ன பண்றானோ எங்க இருக்கானோ என்று நினைச்ச அந்த வினாடி, ஏய் என்னடி கனவு காண்றியா? ஐயர் உன்கிட்ட ஏதோ கொடுக்கிறார் பாரு, வாங்க என்ற கர்ண கொடூரமான குரல்ல திடுக்கிட்டு போய் விழிச்சவ பின் ஐயர் சொன்னபடி செஞ்சா. ஏண்டி, உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு அந்த கழிசடை கிருஷ்வாவோட நினைவு வருதா என்று அடிக்குரல்ல அவன் சீரவும் மதிவதனியின் உடல் வெறிச்சு போச்சு. இவனுக்கு எப்படித்தான் இப்போ கிருஷ்வா பத்தி நான் நினைச்சது தெரியுமோ என்று அதிர்ச்சியோட அவன் முகத்தை பார்த்த அந்த வினாடி அதிர்ச்சியோட எல்லைக்கே போனான். அவனுடைய முகம் பாறாங்கல் மாதிரி இறுகி இருந்தது. ஒரே ஒரு வினாடி தான் அவனுடைய முகத்தை பார்த்தவன். அப்பவே அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கே போச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய கை விரல்களை அழுத்தமா அவன் பிடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வினாடி கூட அவ கைகளை விடவே இல்லை. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இவங்களுடைய ஜோடி பொருத்தத்தை பத்தி தான் பேசினாங்க. எல்லாம் இவ காதுல நல்லாவே விழுந்துச்சு. ஒருவேளை அவளுக்கு மட்டும் கேட்கணுங்கிறதுக்காகவே பேசியிருப்பாங்களோ என்னவோ. ஏய், பொண்ணை பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்கா, தேவதை மாதிரி. பக்கத்தில் இருப்பவள், ஆமாடி நானும் அதை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். கொல்ல அழகு, மீன் மாதிரி கண்ணு, நல்லா செவப்பா உதடு, ரூஜே போடாம செவந்திருக்கும் அவளுடைய கண்ணம். உடம்பு வாகு பாத்தியாடி, உடற்பயிற்சி செய்வா போல இருக்கு, அவ்வளோ கட்டுக்கோப்பா வச்சிருக்கா. ஆனா என்ன பிரயோஜனம், இந்த ராட்சசன் கருப்பங்கையில போய் மாட்டிருக்காளே, பாவம் இனி என்ன பாடுபட போறாளோ என்றால் இன்னொருத்தி. அவங்களுக்கு கல்யாண பரிசு கொடுக்கறதுக்கு மேடை ஏறி வந்த இன்னொரு பொண்ணோ இந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணோ என்னவோ. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா, அழகா லட்சணமா பாங்கா இருக்கா என்று திருஷ்டி கழிச்சவ பக்கத்துல நின்றுட்டு இருந்தவனை பார்த்து, என்ன கருப்பண்ணசாமி, பொண்ணு நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கா, பார்த்து நடந்துக்கோ, ஓ மொட்டுத்தனத்தை எல்லாம் அவகிட்ட காட்டாத, பயந்துருவா என்று கிண்டல் அடிச்சு சிரிச்சவ மதுரை கிட்ட திரும்பி, என்னம்மா எங்க கருப்பண்ணை தாங்கிப்பியா? அவன் மற்ற விஷயத்துல எப்படியோ, ஆனா பொண்ணுங்க விஷயம் வந்துட்டா பாயம் புலிதான் என்று கண்ணடிச்சு சொன்னான். அதை கேட்டு பக்கத்துல நின்றிருந்த பொண்ணுங்க எல்லாம் கலகலன்னு சிரிக்க மதிவதனியோடைய முகம் ரத்தமா சிவந்து போச்சு. கர்வம், எப்படியெல்லாம் பேசுதுக பாரு, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாத ஜென்மங்க என்று முகத்தை சொல்லிச்சா. பேரப்பார் பேர், கருப்பனாம், கருப்பண்ணசாமியாம். இதையெல்லாம் கேட்ட அவ பக்கத்துல இருந்த கருப்பன் பல்ல இழிச்சிட்டு, அதெல்லாம் தாங்குவா, தாங்காம எங்க போயிடுவா, இனி எல்லாமே தாங்கித்தானே ஆகணும் அப்படின்னு கோணல் சிரிப்போட சொல்லவும் அவன் முகத்துல ஓங்கி ஒன்று அரையணும் போல தோணுச்சு மதிவதனைக்கு. எல்லாம் தான் அம்மா அப்பாவை சொல்லணும், ஏதோ இவனுக்கு நன்றி கடன் பட்டதா சொல்லி தன் வாழ்க்கையே பலி கொடுத்துட்டாங்க என்று நினைச்சபடி தன் பெற்றோர்களை அந்த கல்யாண மண்டபத்துல தேடினான். தன் ஒரே செல்ல பொண்ணுக்கு கல்யாணங்கிறனால மும்பையிலே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தை தேடி கண்டுபிடிச்சு அங்க கல்யாணத்தை நடத்தியிருந்தாரு மதிவதனியின் பெற்றோர், அப்பா மகேஸ்வரன் மற்றும் வந்தனா. ஆனா என்ன பிரயோஜனம்? திருமணத்துக்கு பிறகு இவ தன் கணவனுடன் செல்ல போறது என்னவோ
அவனுடைய சிறிய குக்கிராமத்துக்குள்ளவா? இவளை இப்படி பாழும் கிணத்துல தள்ளுறதுக்கு எதுக்கு இவளை செல்லமா வளர்க்கணும்? எதுக்காக இவளை எம்டெக் வரைக்கும் படிக்க வைக்கணும்? நாட்டியம் பாட்டுன்னு எதுக்காக பல கலைகளை கற்றுக் கொடுக்கணும்? அங்க போய் எப்படியும் சமையலுக்கு தான் போறா. பிறகு எதுக்காக இத்தனை ஆர்ப்பாட்டம்? இன்னும் சொல்ல போனா எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்த பெத்தவங்க இப்ப வரைக்கும் சமையல் கலையை மட்டும் கத்துத்தரவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவளுடைய பெற்றோர்களை நினைச்சு அவளுக்கு கோவம் தான் வந்துச்சு. மண்டபத்துல கோவத்தோட தன் விழிகளை அங்கும் இங்கும் சுழற்றினான். ஒரு இடத்துல தன் சொந்தங்களோட சிரிச்சு மகிழ்ந்து பேசிட்டு இருந்தா அவளுடைய அம்மா வந்தனா. அவளுடைய முத்துப்பற்கள் அவ கழுத்துல போடப்பட்டிருந்த வைர நெக்லஸை விட மின்னுச்சு. இந்த திருமணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இது போன்ற வைர நெக்லஸையோ இப்படி சிரிக்கவோ அவளால முடியுமா என்று ஒரு பெருமூச்சோட கண்களை மேலும் சுழற்றினான். சற்று தொலைவில் தன் அப்பா தன் நண்பர்களோட மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தாரு. அவர் கண்களில் இருந்த ஒளியை பார்த்த மதிவதனிக்கு மனம் குளிர்ந்து போச்சு. தன் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்தையே அவ ஏத்துக்கிறா. எவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கவும் அவ தயாரா இருக்கா, தன்னோட அப்பாவுக்காக என்றது அவளுடைய பேதை மனம். அவளைவே ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருந்த அவளுடைய புது கணவன் கருப்பண்ணசாமி அவ காது பக்கத்துல குனிஞ்சு, என்ன தேடுற? உன் ஆசை காதலன் கிருஷ்வா இங்க வந்திருக்கானான்னு பாக்குறியா என்றதும் தூக்கி வாரி போட்டுக்கிட்டு, இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்று தயக்க குரல்ல சொன்னான். அதை கேட்டு கிண்டலா சிரிச்சவன், அப்படியா, நம்பிட்டேன் என்று நக்கலோட சொல்லிட்டு, நான் கூட அவனை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறியோன்னு நினைச்சேன். அவனை உனக்கு கண்ணில் காட்டலாமான்னு கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன் என்று கூறவும் ரொம்ப அதிர்ந்து போய் அவனை புரியாம பார்த்தா. திடீர்னு ஒன்று தோணவும், கிருஷ்வா கிருஷ்வா இப்போ அவர் எங்க என்று பல்ல கடிச்சிட்டு கேட்டா. அதை கேட்டு அசால்ட்டா தோலை குலுக்குனவன், இந்நேரம் என்னோட ஆளுங்க அவனை தும்சம் பண்ணிருப்பானுங்க. நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவனை வச்சிருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? உயிரோட இருந்தா நீ பார்க்கிற வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கும் என்றான் தெனாவெட்டுடன். இவன் என்ன மிருகமா ராட்சசனா? இப்படி இரக்கமே இல்லாம நடந்துக்கிறானே, இவன்கிட்டயா தன்னை பெற்றோர்கள் ஒப்படைச்சிருக்காங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்று தலை குனிஞ்சலுடைய கழுத்துல அப்போதுதான் அவன் கட்டின மஞ்சள் கயிறு மின்னுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி இப்படி தனக்கு ஒரு நிலைமை வரும்னு யாராவது சொல்லியிருந்தா அவங்கள கிண்டல் அடிச்சு வாய் விட்டு சிரிச்சிருப்பா. மும்பையிலே பெரிய பணக்கார வீட்டு மகேஸ்வரனுக்கு ஒரே செல்லமா மகளா பிறந்து செல்வ செழிப்போட வளர்ந்தவதான் மதிவதனி. மதிவதனி அப்பா தன் மகளை என்ன கேட்டாலும் வாங்கி தர்ற அளவுக்கு அவ்வளோ செல்லமா வளர்த்திருந்தாரு. அந்த தைரியத்துல தான் அவ கல்லூரியில படிக்கும்போது கிருஷ்வான்னு தன்னுடைய அழகுக்கு உருவத்துல பொருத்தமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து உயிருக்கு உயிரா நேசிச்சா. கிருஷ்வா அம்மா அப்பா இல்லாத அனாதை. அது தெரிஞ்சதும் தான் அவனை இன்னுமே அதிகமா நேசிச்சா மதிவதனி. காரணம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கலாம், அம்மா அப்பாவை கல்யாணங்கிற பேர்ல பிரிய வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைச்சா. இந்த விஷயத்த அவ வீட்டுல சொன்னதும் அவருடைய பெத்தவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அந்த தைரியத்துல தான் மதிவதனி அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல கிருஷ்வாவோட அடிக்கடி வெளியில பார்க், பீச்சுன்னு சினிமான்னு சுத்த ஆரம்பிச்சா. அன்னைக்கு அவ அப்படி வெளியில போகும்போது அந்த ஒரு தப்பை மட்டும் அவ செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு கிருஷ்வாவோட தன் திருமணம் இனிதே நடந்திருக்கும். இவனோட இந்த மாதிரி தனக்கு ஒரு உறவே வந்திருக்காதுன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தப்பட்டா மதிவதனி. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இப்ப நினைச்சு பார்த்தா. அன்னைக்கு ஒரு நாள் எப்பவும் போல கார்ல கிருஷ்வா தங்கியிருந்த அந்த மென்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் அவனை அழைச்சிட்டு அப்பதான் ரிலீஸ் ஆன ஒரு புது சினிமாவுக்கு போனா மதிவதனி. ஒரு பாப்கார்னை வாங்கிக்கிட்டு ஸ்கிரீனுக்குள்ள போனவ படத்தின் முதல் சீன் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பானா. என்ன கிருஷ்வா, நான் நேற்று அவ்வளோ தடவை சொன்னேன்ல, இந்த படத்துல முதல் சீன் தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னேனே. இன்னைக்கும் நீ வழக்கம் போல லேட்டா வந்திருக்க. இப்ப பாரு
அந்த சீனே போயிடுச்சு என்று வருத்தப்பட்டு கோவப்பட்டா. ஏய் சாரிடா மதி, இனி இப்படி நடக்கவே நடக்காது என்றான் வழக்கம் போல. அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்ச மதிவதனி, நீ என்னைக்கு தான் நான் சொன்னதை செஞ்சிருக்க சொல்லு, சரியான சோம்பேறிடா நீ என்று எரிச்சல் பட்டுக்கிட்டே தான் தன்னோட சீட்ல வந்து உட்கார்ந்தா. அவளுக்கு பக்கத்துல கிருஷ்வா உட்கார்ந்துக்கிட்டான். அங்க இருக்கிற விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருந்தன. திரையில் தன் கவனத்தை செலுத்திட்டு இருந்த மதிவதனிக்கு யாரோ தான் இடுப்புல கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு. மதிவதனி அப்போ ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷார்ட் டாப்பும் போட்டிருந்தா. மறுபடியும் அதே உணர்வு வர பயந்து போய் எழுந்து தனக்கு பின்னால உட்காண்டிருந்தவனை பார்த்தா. பார்த்ததுமே அதிர்ந்து போனான். என்ன முகம் இது, பார்க்க சகிக்கல, அவ்வளோ கருப்பு. அந்த இருட்டுக்குள்ள இன்னொரு இருட்டா உட்காண்டிருந்தவனை பார்த்து அருவருப்போட முகம் சுழிச்சுவன், டேய் பொறுக்கி, இதுக்குத்தான் சினிமாவுக்கே வருவீங்களாடா நீங்க என்று கேட்டு அவனை ஓங்கி பலார்னு ஒரு அற விட்டா. அவன் சத்தம் போட்டதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு மதிவதனிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மீண்டும் அந்த கருப்பனை அடிக்க கையை ஓங்கினான். ஓங்கின கையை அவன் கன்னத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அழுத்தி பிடிச்சான். அவன் கண்கள் கோவைப்பழம் மாதிரி சிவந்திருந்தது. தியேட்டரும் இருட்டு, இவனும் அட்ட கருப்பு, கண்கள் மட்டும் ரத்தமா இருந்தது. அதை பார்த்து கொஞ்சம் மிரண்டு கூட போனா மதிவதனி. ஏய் என்னடி, என் கன்னத்தை அடிக்கிற சாக்கில் என்னை தொட்டு தடவி பார்க்கணும் போல இருக்கா உனக்கு? அப்படி இருந்தா சொல்லு, நான் கெஸ்ட் ஹவுஸோட அட்ரஸ் தரேன், அங்கே ஒரு நைட் எனக்கு வந்துட்டு போ. அங்கே உன்ன மாதிரி நிறைய பேர் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, அங்கே வந்து உன் ஆசை தீர்த்துக்கோ என்றவன் அவள் சுதாரிச்சு திட்டுறதுக்கு முன்னாடி அவ கையை பட்டுன்னு உதறிட்டு அவளை கிருஷ்வாவிடம் தள்ளிவிட்டபடி அங்கிருந்து வேகமா வெளியேறினான் அந்த கருப்பண்ணசாமி. அவன் அப்படி தள்ளி விட்டுட்டு வெளியேறினதும் மதிவதனிக்கு கோவமும் ஆத்திரமும் கட்டுக்கடங்காம வந்துச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டான் ராஸ்கல் என்று மனதில் திட்டினவன், இவன் இருக்கிற கலருக்கு அழகுக்கு இவனுக்கு நான் வேணுமா என்று நினைச்சவ, ஆனா அவன் தொட்டா எப்படி இருக்கும், நல்ல ஆஜானு பகவா இருந்தான் என்று நினைச்சவ அவள் என்ன போக்கு கண்டு அவளுக்கே அதிர்ச்சியாச்சு. அடச்சி, நாம ஏன் இப்படி நினைக்கிறோன்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டவ பக்கத்தில் இருந்த கிருஷ்ணாவை பார்த்தா. அவன் மற்றவங்களை சமாதானம் பண்ணி சீட்ல உட்கார வச்சுட்டு இருந்தான். அதை கண்டவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. ஆமா, இப்போ மற்றவங்க சினிமா பார்க்கறதா ரொம்ப முக்கியம் பாரு. என்ன ஒருத்தர் தொட்டிருக்கான், தள்ளி விட்டுட்டு போயிருக்கான், அவனை கேள்வி கேட்காம மற்றவங்களை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான், லூசு லூசு என்று நினைச்சவ மீண்டும் அவள் சீட்ல உட்கார்ந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சா. கிருஷ்வாவும் பக்கத்துல வந்து உட்கார மற்றதை மறந்து திரைப்படத்துல கவனத்தை செலுத்தினான். மீண்டும் கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட இடையில ஒரு கை படர்வது போல தோன்ற சட்டுன்னு அந்த கையை அழுத்தமா பிடிச்சா. பிறகு எழுந்து திரும்பி பார்த்தவ அதிர்ந்தே போனான். இவளுக்கு இடதுபுறம் பின்னால் ஒரு வயதான கிழவன் அமர்ந்துகிட்டு இவளுடைய இடுப்பை இவ்வளோ நேரம் தடவிட்டு இருந்திருக்கான். அந்த கருப்பன் அடிச்சப்போ இவன் கூட பக்கத்துல தான் இருந்தான். தன்னோட அப்பா வயசுல இருக்கிற இவன் தன்னை தொட்டிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில தான் கருப்பனை அடிச்சிடுவா. ஆனா இப்போ தான் செஞ்ச தவறு புரிய மனமாற அந்த கருப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டா. பிறகு அந்த 60 வயது கிழவனை ஆசை தீர 4 அறை விட்டா. ராஸ்கல், உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையாடா என்று வறுத்தெடுத்தா. அதுக்கப்புறம் திரைப்படம் பார்க்கிற ஆர்வமே அவகிட்ட இல்லை. கிருஷ்வாவை அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா மதிவதனி. ஆனா அவனை அவ்வளோ சாதாரணமா நினைச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்ப நினைச்ச மதிவதனிக்கு காத்திருந்து இவன் பழி வாங்கிட்டது புரிஞ்சுது. ஆனா இவனுக்கு தன் தந்தை பயந்துதான் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருமே மிகப்பெரிய பணக்காரர் தான். அப்படி என்னதான் சொல்லி தன் அப்பாவை மிரட்டியிருப்பான் அப்படிங்கிற யோசனையோடையே பக்கத்துல நின்றுட்டு இருந்தவனை ஓரக்கண்ணில் பார்த்தா. கருன்னு கருமேகம் போல இருந்த அவனை தொட்டு கண்ணில் மை பூசிக்கலாம் போல இருந்தது. அந்த அளவு கருப்பு. ஐயோ, இவனா எனக்கு புருஷன், என் அழகுக்கும் அறிவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று மனசுல திட்டினான். அழகான பல்வரிசை தெரிய சிரிச்சிட்டு போனான் கிருஷ்வா. ஐயோ கிருஷ், உன்னை இழந்து நான் எப்படி இவன் கூட வாழ போறேன் என்று நினைச்சவளுக்கு கண்கள்ல கண்ணீர் தேங்கி நின்னுச்சு. கல்யாணம் முடிஞ்சு விருந்தினர் எல்லாரும் கலைஞ்சு போக
கடைசியா திருமண மண்டபத்துல கருப்பண்ணசாமியும் மதிவதனியும் அவளுடைய பெற்றோர்கள் மட்டுமே இருந்தாங்க. மாப்பிள்ள, எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணியாச்சு, நம்ம வீட்டுக்கு இப்ப கிளம்பலாமா என்று தன் தோளில் இருந்த துண்டை எடுத்து வேர்வையை துடைச்சவாறு அந்த கருப்பண்ணசாமியை கேட்டாரு மகேஸ்வரன். ஹோ, கிளம்பலாமே, ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு. நானும் என் மனைவியும் மட்டும்தான் என்று அழுத்தமா சொன்னான். அந்த வார்த்தை கேட்டு மகேஸ்வரன் ஆடி போனாரு. உங்க வீட்டுக்கா? என்ன மாப்பிள்ள, நீங்க என்னோட வீட்டு மாப்பிள்ளையா இருப்பதா சொன்னீங்களே, அதை நம்பித்தானே என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத போதும் அவளை சம்மதிக்க வச்சு உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் என்று தடுமாற்றத்துடன் சொன்னவரை பார்த்து நக்கலோட சிரிச்சான் அந்த கருப்பன். என் காரியத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல என்று நக்கலா கேட்டவனை பார்த்து கெஞ்சினார் மகேஸ்வரன். நீங்க தொழில அப்படி இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்ள, ஆனா உங்க கல்யாண வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றவர் தன் பெண் மதிவதனியை பரிதாபமா பார்த்தாரு. மதிவதனிக்கு இந்த விஷயம் புதுசு. தன் அப்பா இவனை வீட்டோட மாப்பிள்ளையா வர சொல்லி கேட்டிருப்பாருன்னு அவளுமே எதிர்பார்க்கல. தன் கணவன் இன்னொரு நபர்கிட்ட, அதுவும் மாப்பிள்ளையாவே இருந்தாலும் இப்படி கெஞ்சி நிக்கிறத பார்க்க சகிக்காத வந்தனா, மாப்பிள்ள, எங்க மதிவதனிய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம், அவளை பிரிஞ்சு எங்களால இருக்கவே முடியாது, அவளுக்கும் இருக்க முடியாது அப்படின்னு தான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டோட மாப்பிள்ளையா வர சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ அப்பதெல்லாம் சரின்னு சொன்னவர் இப்போ வார்த்தையை மாற்றி பேசுறதெல்லாம் நல்லா இல்லை மாப்பிள்ள, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு அங்கே எந்த அவமாரியம் நடக்காது, எங்கள் மகன் மாதிரி உங்களை பார்த்துப்போம், தயவு செஞ்சு உங்கள் முடிவை மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள என்றாள் வந்தனா. பெரியவங்க கெஞ்சுறத ஒருவித திருப்தியோடையும் சிரிப்போடையும் கண்டவன், என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாதுங்க, விருப்பம் இருந்தால் உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க, அப்படி இல்லாட்டி உங்க பொண்ணை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் என்றவன் அதோடு நிற்காமல் தன் கழுத்தில் இருந்த மாலையை தூக்கி வீசினான். அத்தோட இல்லாம அவன் கோபமா வெளியேற நினைக்கவும் ஓடி வந்து அவனை தடுத்தாரு மகேஸ்வரன். வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க கட்டின மஞ்சள் கயிறு கூட என் பொண்ணு கழுத்துல இன்னும் காயவே இல்லை, அதுக்குள்ள அவளை வாழாவட்டியா நிக்க வச்சிடாதீங்க என்றவர் கொஞ்சம் பொறுங்க என்றபடி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்த தன் மகள் மதிவதனி கிட்ட வந்தாரு. அம்மா, இந்த அப்பாவை மன்னிச்சிடு, நான் உன் விஷயத்துல சரியான முடிவு எடுத்துதான் நினைச்சு தப்பான முடிவு பண்ணிட்டேன், நீ இப்போ மாப்பிள்ளை கூட போமா, கொஞ்ச நாள் கழிச்சு மாப்பிள்ளை கிட்ட சமாதானமா பேசி உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றார். அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம மதிவதனியின் அழகான பெஞ்சு விரல்களை பிடிச்சு அடிச்சிட்டு வந்து தன் மாப்பிள்ளையோட கையில பிடிச்சு அவனுடைய உள்ளங்கையில மதிவதனியோட கைகளை வச்சாரு. கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள, என் பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கோங்க என்றார் கண்ணீரை அடக்கியபடி. அதை பார்த்த மதிவதனிக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துச்சு. தன் தந்தை இவன் முன்னாடி கண்ணீர் விடுவதா? பெண் பிள்ளைன்னா அவ்வளோ தாழ்ந்து போனம்மா, அப்படி பெத்தவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படணுமா என்று நினைச்ச மறு வினாடி அவன் பிடிச்சிருந்த தன் கையை அவன் பிடியிலிருந்து உதறினான். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கருப்பன் திகைச்சு விழிச்சான். அவன் விழிக்கிறத பார்த்து உதட்டுல சிறு புன்னகையோட, ஹலோ மிஸ்டர் கருப்பண்ணசாமி, தாலி கட்டிட்டா நான் என்ன உங்க அடிமையா, இல்லை உங்க வீட்டு நாய்க்குட்டியா கயிறு போட்டு இழுத்துட்டு போறதுக்கு? பொண்ணுங்களை அடிமையா நடத்தின காலமெல்லாம் மலையேறி போச்சு, என்னாலெல்லாம் உங்க கூட வர முடியாது என்றாள் வீம்புடன். அவ பேசுறத ஒரு ரசனையோட கேட்ட கருப்பன், என் கூட வராம இங்க தனியா நின்று நீ என்ன பண்றதா உத்தேசம் என்று மார்பின் கைகளை குறுக்க கட்டினபடி கேட்டான். அவனை முறைச்சு பார்த்த மதிவதனி, நான் என் அம்மா அப்பா கூட இங்கேயே இருந்துக்கிறேன், உங்க கூட எல்லாம் என்னால வர முடியாது, வேணும்னா நீங்களும் இங்கே இருங்க என்று அவளும் மார்பின் குறுக்கே கைகளை கட்டினபடி பல்லைய அழுத்தமா கடிச்சுக்கிட்டு சொன்னான். அவளை நக்கல் சிரிப்போட பார்த்தவன், அப்படியா, சரி, உன் அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு உன்னை மட்டும் ஏத்துக்கிற மாதிரி உன்னை தனியா கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அவங்க கிட்டேயே போகலாம் என்றான். இவன் என்ன லூசா, என் பெத்தவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்களா என்ன என்று நினைச்சபடி தன் பெற்றோர்களை பார்த்தா மதிவதனி. ஆனா என்ன ஒரு வில்லத்தனம்,
தன்னோட அப்பா அம்மா 2 பேருமே பேசி வச்ச மாதிரி தலை குனிஞ்சு மௌனமா நின்னாங்க. அதை நம்பவே முடியாம பார்த்த மதிவதனி கிட்ட, உன் புருஷனை மீறி எங்களால உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுமா, மன்னிச்சுடு என்று மதிவதனியோட அம்மா வந்தனா சொன்னா. என்னது, எங்க வீடா? அப்போ அது அவ வீடு இல்லையா என்று மனசுல நினைச்சவ அதை வாய்விட்டே கேட்டா. இல்லம்மா, எப்போ உன் கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டினாரோ அப்பவே அவர் வீடு தான் உன் வீடு. நீ அங்க அவர் கூட போறதுதான் சரி என்றார் அவள் அப்பா மகேஸ்வரன். அது கேட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போனா அவ. இப்போ அவ என்ன பண்றது, எங்க போறது? தனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்கிற தைரியத்துல இந்த கருப்பனை வேற எதிர்த்து பேசி வாய விட்டாச்சு, திட்டியும் ஆயாச்சு. இனி அவ எங்க போவா என்று மீண்டும் அவனை திரும்பி பார்த்தா. அவளை நக்கல் பார்வை பார்த்து சிரிச்சுவன் அலட்சியமா தோலை குலுக்கினான். ஏய், உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். என் காரை பார்க்கிங்லேருந்து எடுத்துட்டு வர டைம் அந்த மட்டுமே உன்னுடையது. நீ என் கூட வராம போன நானும் உன்னை இந்த இடத்துல இப்படியே விட்டு போயிடுவேன் என்று மிரட்டல் கலந்த குரல்ல சொல்லிட்டு நகர்ந்தான் அந்த கருப்பன். செல்லும் அவனையே வெறுத்தபடி பார்த்தவ திரும்பி தன் பெற்றோர்களையும் பார்த்தா. அவங்க மேலும் தலை குனிஞ்சு நிக்க அதை பார்க்கவே அவளுக்கு அருவருப்பா இருந்தது. வேற வழி இல்லாம அந்த கருப்பனை தேடியே சென்றா மதிவதனி. பார்க்கிங்கிலிருந்து காரை எடுத்துட்டு வரேன்னு சொன்னவனை காணாம அங்க திகைச்சு போய் நின்னான். மண்டபத்தின் வாசல்ல காத்துட்டு இருந்த அவளுக்கு சில வினாடிகளில் அவனும் போயிட்டா நாம எங்க போறதுன்னு நினைச்சு பயம் தொண்டைக்குள்ள வந்து நின்னுச்சு. நாலாப்புறமும் ஏதாவது கார் வருதான்னு பார்த்துட்டு இருந்தா. ஏதும் வரல. என்ன பண்றதுன்னு யோசிச்சபடி நகங்களை டென்ஷன்ல கடிக்கவே ஆரம்பிச்சா. சில நிமிஷங்கள்ல அவ பக்கத்துல கப்பல் மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார் ஒன்று வந்துச்சு. அதை பார்த்து விழிகளை விரிச்சா. கருப்பந்தான் அது. ஏதோ ஒரு சாதாரண கார்ல அவன் வரப்போறான்னு நினைச்சு காத்துட்டு இருந்தவளுக்கு இந்த கார் வந்து நின்னதும் கொஞ்சம் அதிர்ச்சி தான். அவ பக்கம் கார கதவை திறந்து விட்டவன் அவள் உட்கார்ந்ததும் கார் தானாவே மூடிக்கிச்சு. காருக்குள்ள வந்து உட்கார்ந்தவளை நோக்கி, உனக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்ன என்றவன் அதற்கு பிறகு அவன் அழைச்சிட்டு போனது ஒரு சிறிய பாழடைஞ்ச வீடு. மும்பையில இப்படி கூட ஒரு இடம் இருக்கான்னு ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தவளை இறங்கு என்று தடுத்தது அவனுடைய குரல். அந்த குரலுக்கு கொஞ்சம் தடுமாறினவ காரை விட்டு இறங்கினதும் வான்னு உள்ள கூட்டிட்டு போனான் அந்த கருப்பன். அவன் முன்னாடி போக அவ பயந்துகிட்டே பின்னாடி போனான். அவளுக்கு இந்த இடமே தவறா பட்டுச்சு. இவன் யாரு? நம்பிக்கையானவன் தானா? ஒருவேளை பெண்களை கல்யாணம் பண்ணி இங்க கடத்திட்டு வந்து விற்கிறவனா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சா. அப்படி யோசிக்க ஆரம்பிச்ச மறு வினாடி அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்னான். ஐயோ, இப்ப நம்ம நிலைமை என்று. அவள் நின்னதை பார்த்தவன், நான் அப்படியெல்லாம் பொண்ணுங்களை, அதுவும் மனைவிய விற்கிற கேவலமான ஆள் கிடையாது. என் அம்மா அப்பா அப்படி என்னை வளர்க்கல. என்னை நம்பி நீ தாராளமா வரலாம் என்று சொல்லியபடியே போனான். தான் மனசு நினைச்சத அப்படியே அவன் சொல்லவும், ஐயோ, இவன் என்ன மனசு நினைக்கிறதெல்லாம் சொல்றானே, இவன் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைச்சபடி அவனை தொடர்ந்து தொடர்ந்து ஓடினான். அவன் செல்லும் வழியெல்லாம் அடியாட்கள் கருப்பு பேண்ட் ஷர்ட் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இவன் என்ன பெரிய ரவுடியா இல்ல தாதாவான்னு குழம்படியே நடந்தா. அங்கிருந்த அடியாட்கள் எல்லாரும் அவனை பார்த்து மரியாதையா குட் மார்னிங் பாஸ் என்றனர். எல்லாரையுமே ஒரு தலையசைவோடு ஆமோதித்தவன் உள்ளறைக்கு வந்ததும் விளக்குகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எரிஞ்சுது. ஒருவித இருட்டுக்கே பழக்கப்பட்டிருந்த மதிவதனியோட கண்கள் திடீர்னு ஒளி வீசினதுனால கண்கள் கூசி போச்சு. கூசிய கண்களை சிமிட்டினபடி அந்த அறைய சுத்தி முத்தியும் பார்த்தா. அவள் பார்வை ஒரு இடத்துல அதிர்ச்சியில நின்னுச்சு. அவள் பார்த்த காட்சியில அவ ரத்தமே உறைஞ்சு போச்சு. நடு ஹால்ல ஒரு மர நாற்காலியில கயிற்றால கிறிஸ்வா கட்டப்பட்டிருந்தான். அவன் முகத்திலும் உடல்லையும் இரத்த காயங்கள். அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. அவனை சுத்தி கட்டப்பட்டிருந்த கயிறு ரத்த வெள்ளத்துல மூழ்கி இருந்தது. அதை பார்த்து மிரண்டு போய் சில வினாடிகள் அப்படியே நின்னான். மறு வினாடி சுயநினைவுக்கு வந்தவ, கிறிஸ்வா உனக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் அவனுடைய காலடியில விழுந்து கதறி அழுதா. கிறிஸ்வா, என்னாச்சுடா? நீ எப்படிடா இந்த மிருகத்துக்கிட்ட மாட்டின? எல்லாம் என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு
கதறி அழுதவளை மார்பின் குறுக்க கைகளை கட்டினபடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அந்த கருப்பன். பிறகு தான் பாக்கெட் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே கிருஷ்ணாவை கட்டியிருந்த அந்த கயிற்றை அவிழ்க்க முயற்சி பண்ணா. ஆனா அது முடியாம ஆத்திரத்தோட நிமிர்ந்தவ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி மிருகத்தை விட கேவலமா என் கிருஷ்ணாவை அடிச்சு வச்சிருக்கியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மரியாதையா வந்து இதை கழட்டி விடு என்று அழுகையோட அந்த கருப்பனை பார்த்து கத்தினான். ஹலோ மேடம், யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுங்க. இவர் எங்க பாஸ், மரியாதையெல்லாம் பேசாதீங்க என்றான் அந்த அறையில இருந்த இன்னொரு மனிதன். அவன் பார்க்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டிப்டாப்பா இருந்தான். நல்லா படிச்சு டிகிரி வாங்கியிருப்பான் போல இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம் என்று மனசுல வெறுப்போட நினைச்சவ, இப்படி ஒரு சக மனுஷனை ரத்தம் வர மாதிரி கட்டி போட்டு அடிச்சிருக்கீங்களே, உங்களை எல்லாம் மிருகம்னு சொல்லாம என்னென்ன சொல்றது என்று வெறுப்போட சொன்னவகிட்ட, ஹலோ மேடம், என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னவனை பார்த்து, விஷ்ணு நீ பேசாமரு என்ற வார்த்தை அடக்கியது. அந்த கருப்பன் தான். அவன் குரலை கேட்டதும் கப்சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டான் அந்த விஷ்ணு. அப்பப்பா எவ்வளோ அதிகாரம் என்று வெறுப்போடு அந்த கருப்பனை பார்த்து முறைச்சுக்கிட்டே நின்னா மதிவதனி. அடேங்க அப்பா, எல்லாரையும் பொட்டிப்பாம்பு மாதிரி அடக்கி வச்சிருக்கான் இந்த கருப்பு ராட்சசன் அப்படின்னு ஆத்திரத்தோட நினைச்சவ, யார் வேணாலும் இவன் குரலுக்கு பயப்படலாம், தயங்கலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன் என்று மனசுல நினைச்சவ கருப்பனை பார்த்து தைரியமா முறைச்சிட்டு நின்னா. அவ நின்ன தோரணையை பார்த்து வாய்க்குள்ள சிரிப்பை அடக்கிக்கிட்டான் அந்த கருப்பன். அதையும் கவனிச்ச மதிவதனிக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திமிரப்பாரு, சிரிப்பு வேற இதுல என்று நினைச்சவ, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? மற்றவங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி யாராலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவன் கொடிய ராட்சசனாதான் இருப்பான் என்று எரிஞ்சு விழுந்தா. ஆமா ஆமா, நான் உன்னை விழுங்க வந்த கருப்பு ராட்சசன் என்று வாய் விட்டே சிரிச்சான் அந்த கருப்பன். அவ மனசுல நினைச்ச அதே வார்த்தைகளை அவன் சொல்லவும் ஆச்சரியமா விழிகளை விரிச்சு அந்த கருப்பனை ரசிச்சா. கரு மேகங்களுக்கு நடுவே மின்னல் பாய்ந்தது மாதிரி இருந்தது அவனுடைய சிரிப்பு. மெய் மருந்து அவனையவே வியந்து பார்த்தா. அப்போ திடீர்னு அம்மா அம்மா என்று முனகல் சத்தம் கேட்கவும் பக்கத்துல கிருஷ்வாவை திரும்பி பார்த்தா. தன்னை அறியாம அவன் பக்கத்துல ஓடிப்போய் கிருஷ்வா கிருஷ்வா என்று அவனுடைய கன்னத்தை தட்டினான். அவனோ தண்ணீர் தண்ணீர் வேண்டும் என்று கேட்க நிமிர்ந்து மற்ற 2 பேரையும் முறைச்சா. இவர் தண்ணீர் கேட்கறது உங்க 2 பேர் காதலையும் விழவே இல்லையா? போங்க, போய் யாராவது ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வாங்க என்று கத்தினா. ஆனா 2 பேருமே நகராம அப்படியே நிற்க அந்த கருப்பனை கெஞ்சும் முகத்தோட பார்த்தா. ப்ளீஸ் மிஸ்டர் கருப்பணசாமி, இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, பாவம் செத்துடுவார் போல இருக்கு, பிறகு நீங்க தான் ஜெயிலுக்கு போனோம் என்று மிரட்டினா. பக்கத்துல இருந்த விஷ்ணுவை பார்த்தான் அந்த கருப்பன். உடனே விஷ்ணு தண்ணீர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து கிருஷ்வாவோட வாயில ஊத்தினான். கொஞ்ச நேரத்துல சுயனனுக்கு வந்த அந்த கிருஷ்வா தன் எதிரே மதிவதனி பட்டு சேலை புது தாலி மின்ன நிற்கிறத பார்த்து அதிர்ந்து போனான். மதிவதனி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கடைசியில நீயும் என்னை ஏமாத்திட்டாயே என்று கத்தினான், கதறினான். இதுக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, கிருஷ்வா ப்ளீஸ் அழாத, என்னை மன்னிச்சுடு, எல்லாம் சரியாயிடும், நீ எப்படி இவன்கிட்ட மாட்டின என்று கேட்டாள். உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் மது, அதை தடுக்கிறதுக்காக தான் அவசர அவசரமா நான் சென்னை வேலையை விட்டுட்டு மும்பைக்கு வந்தேன். ஏர்போர்ட்ல நீ கூட்டிட்டு வர சொன்னதா, தோ இந்த ஆள் தான் என்னை இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க என்று விஷ்ணுவை பார்த்து காட்டினான். விஷ்ணுவை விட்டா எரிச்சே விடுவா போல பார்த்தா மதுவதனி. மதிவதனி ப்ளீஸ் இவங்களை என்னை விட சொல்லு, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் என்று கெஞ்சி அழுதான். திரும்பி விஷ்ணுவை பார்த்தான் மதிவதனி. அவரை இப்ப விட போறீங்களா இல்லையா என்று கேட்டதும் விஷ்ணுவை திரும்பி பார்த்த அந்த கருப்பன், அவனை ஒரு 2 நாள் கழிச்சு விட்டுட்டுரு என்று கூறிய கருப்பணசாமி மதிவதனியை பார்த்து, கிளம்பு நம்ம ஊருக்கு போலாம் என்று சொல்லிட்டு முன்ன நகர்ந்தான். வேற வழி இல்லாம கிருஷ்வாவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே அந்த கருப்பணசாமியை பின்தொடர்ந்து போனா மதிவதனி. கார்ல போகும்போது ஓரக்கண்ணால அந்த கருப்பணசாமியை நோட்டம் விட்டா. காலையில கல்யாணத்துக்காக அணிஞ்சிருந்த அதே சந்தனப்பட்டு வேஷ்டி தான் இப்பவுமே இருந்தது.
அவன் கிட்ட இருந்த அந்த அந்த பர்ஃப்யூம் வாசனை மூக்க தொலைச்சுது. கார் ஸ்டீரிங்ல அவனுடைய கைகளை பார்த்தா விரல்கள் எல்லாம் நகங்கள் எல்லாம் வெட்டி பளிச்சுன்னு இருந்தது. அவனுடைய கருப்பு கைகள் இருந்ததால அந்த நகம் ரொம்ப வெள்ளையா தெரிஞ்சதோ என்னவோ. அப்படியே அவனுடைய உடலையும் முகத்தையும் நோட்டம் விட்டா. உடல்ல பேருக்கு கூட சதையில, இரும்பு எஃகு மாதிரி இருந்தது. முகத்துல தேவைக்கு அதிகமான சதைகள் சுத்தமாவே இல்லை. சிரிக்கவே தெரியாத மாதிரி முகம் இறுகி இருந்தது. தினமும் உடற்பயிற்சி செய்வான் போல இருக்கு. அங்கங்க மசில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. சுருக்கமா சொன்னா முரட்டுத்தனமான உடல், கடுமையான முகம். இவன் கூட இனி வாழப்போற வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப பயந்தா மதிவதனி. எல்லாத்தையும் விட அவனுடைய கலர் கருப்பு நிறம்தான் அவளுக்கு ரொம்ப உறுத்துச்சு. பார்க்க சகிக்கல. உடையில கூட அவளுக்கு கருப்பு பிடிக்காது. இப்போ தன் கணவனே கருப்பு அப்படி நினைச்சப்போ பெருமூச்சு தான் வந்தது. மனம் முழுவதும் கிருஷ்வா தான் நிறைஞ்சிருந்தான். கிருஷ்வா எவ்வளோ அழகு, எவ்வளவு வெள்ளை, பால் வடிகிற முகம். அவன் முகம் எங்க? இப்படி கருத்து கடினமா இருக்கிற இவன் முகம் எங்க? சரி, அழகுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இவன் குணமோ இதை விட கன்றாவியா இருக்கு. ஒரு மனுஷனை இப்படியா காட்டுத்தனமா அடிச்சு வைப்பாங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் என்னோட கிருஷ்வா என்று தவிச்சு போச்சு அவளுடைய மனம். இதோ கொஞ்ச நேரம் ஏதோ யோசனையா காரை ஓட்டிட்டு இருந்தான் அந்த கருப்பணசாமி. தான் பக்கத்துல அழகிய பதுமை போல உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த அழகிய ராட்சசிய ஓரக்கண்ணில் பார்த்தான். அவளை பார்த்ததும் அவனுக்குள்ள எப்போ வர அதே உணர்வு தான் வந்துச்சு. என்னை ஆட்கொள்ள வந்த ராட்சசியை, உன்னை அடையிறதுக்கு நான் என்ன தவம் இருந்தேனோ என்று சொன்னது அவனுடைய மனம். அவளை முதல்ல பார்த்த அந்த தருணம் இன்னைக்கும் அவன் மனசுல பசுமையா இருந்தது. தியேட்டர்ல தான் அவளை முதல்ல பார்த்ததா அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இல்லை, அவனுக்கு மட்டும்தான் அந்த அழகிய தருணம் நினைவில் இருந்தது. அதையே நினைச்சு புன்னகைத்தபடி காரை ஓட்டிக்கிட்டும் கார்ல ஓடின காதல் பாட்டுக்கு ஹம்மிங்கா விசில் கொடுத்தபடியும் ஒருவித சந்தோஷத்தோட வண்டியை ஓட்டிட்டு இருந்தான் அந்த கருப்பன். அவளை அழைச்சிட்டு போய் இப்போ அவங்க கிட்ட நிறுத்தினா அவங்க முகத்துல எப்படி எள்ளும் கொல்லும் வெடிக்கும்னு கற்பனை செஞ்சவனுக்கு 1000 பட்டாம்பூச்சிகள் மனசுல பறந்துச்சு. அவனுடைய மகிழ்ச்சியை கண்டவளுக்கு பத்திக்கிட்டு வந்தது. உங்களை மாதிரி ஒரு மிருகத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. ஒரு மனுஷனை இப்படி அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கோமே, அவன் என்ன ஆனானோன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா என்று ஆத்திரத்தோட கேட்டவளை பார்த்து நக்கலா சிரிச்சான். எனக்கு சொந்தமான பொருளை மற்றவன் பார்க்க கூட அனுமதிக்காதவனா. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் உரிமையான உன்னை அவன் காதலிச்சிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமிரும் எவ்வளோ தைரியமும் இருக்கணும். அவனை இன்னும் கொல்லாம விட்டுருக்கேனேன்னு நீ நினைச்சு சந்தோஷப்படு என்று மிருகமா உரிமினான். இவன் என்ன லூசா என்கிறத போல பார்த்தா. நீங்க என்னை எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு தெரிஞ்சா நானும் கிருஷ்வாவும் காதலிச்சோம். இன்னும் சொல்லப்போனா நீங்க தான் எங்க வாழ்க்கையில அனாவசியமா தலையிட்டு இருக்கீங்க. அதுக்காக என்னோட கிருஷ்வா தான் உங்களை இப்படி அடிச்சே கொல்லணும் என்றால் ஆத்திரத்தோட. ஓ பாரா, உன்னோட கிருஷ்வாவா என்று ஒற்றை புருவத்தை தூக்கி ஆச்சரியப்பட்டவன் காரை ஒரு ஓரமா நிறுத்தினான். பிறகு அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தவன் அவ கண்களை நேரா பார்த்துக்கிட்டே அவன் கழுத்துல இருந்த புதிதா இருந்த தாலிய புடவைக்குள்ள இருந்து வெளியில வெடுக்குன்னு இழுத்து போட்டான். இது நான் உனக்கு காலையில கட்டின தாலி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று அழுத்தமா கேட்டவன், இந்த 5 அடி 2 அங்குலம் இருக்கிற உன் உடல், அதற்குள்ள இருக்கிற உன் மனம், புத்தி, காதல், காமம், உணர்வு எல்லாமே இனி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். அவனை பல்ல கடிச்சுக்கிட்டு பார்த்தவ, அப்படின்னா நான் என்ன உங்க அடிமையா என்று கேட்டாள். அதை கேட்டு அசால்ட்டா தோலை குலுக்கினவன், நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனா இனி ஒரு தடவை அந்த கிருஷ்ணாவை நீ நினைக்கவே கூடாது, அவன் பெயரை நீ உச்சரிக்கவே கூடாது என்று கடுமையா உருவினான். அப்படின்னா நான் வேற யார் பேர் சொல்லணும், அதையும் நீங்களே சொல்லுங்க என்று சொன்னதும் ஒரு வினாடி கூட தாமதிக்காம கருப்பணசாமி என்றான். எனது கருப்பணசாமியா என்று கேட்டவளிடம், ஆமா, உன் மனசுலையும் வாயிலையும் என்ன அப்படித்தானே நினைப்ப, அப்படித்தானே கூப்பிடுவ, அதையே சொல்ல கூப்பிடு போதும் என்று நக்கல் சிரிப்போட சொன்னான். என்னது கருப்பணசாமியா? அப்படின்னா இதுதான் அவனுடைய உண்மையான பேரா?
ஐயோ சகிக்கல என்று வாய் விட்டே சொன்னான். அதை கேட்டவனோ, என்னம்மா பண்றது, உன் அழகான புருஷன் பெயர் அதுவா இருக்கும்போது நீ அப்படித்தானே கூப்பிட்டாகணும் என்றவன் கருப்பண்ணசாமி மதிவதனி. கருப்பண்ணசாமி மதிவதனி, ஆடடா பெயர் பொருத்தம் எவ்வளோ அழகா இருக்குல்ல என்று ரசிச்சு சொன்னான். அதை கேட்டவளுக்கு தலையே வலிச்சுது. கல்லூரியில அழகு போட்டியில முதல் பரிசு பெற்ற மதிவதனி பெயர் பொருத்தம் கூட இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சா அவளுடைய கல்லூரி தோழிகள் அவளை கிண்டல் பண்ணியே கொண்டுடுவாங்க. நல்ல வேலை, கல்யாணம் அவசர அவசரமா நடந்தனாலையும் நண்பர்கள் யாருக்கும் சொல்ல வேண்டான்னு அப்பா தடுத்ததாலையும் தனக்கு திருமணம் ஆனதை இன்னும் யாருக்கும் சொல்லவே இல்லை என்று மனசுல பெருமூச்சு விட்டா மதிவதனி. கார் சிட்டியை தாண்டி போய்கிட்டே இருந்தது. இடையில காடு மலையெல்லாம் கூட வந்துச்சு. அவன் நினைச்சது சரிதான் போல, இவனுடைய ஊரு வரப்பட்டிக்காடு போல இருக்கு. அவனுடைய ஊர்ல போய் எப்படித்தான் வாழ போறோமோ, அங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதோ, இவங்க வீட்டுல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாருமே கல்யாணத்துக்கு வரலையே என்று நினைச்சு குழம்பினபடியே அவ உட்கார்ந்திருக்க கார் ஒரு பெரிய மைதானத்தை நோக்கி நின்னுச்சு. கார்ல இருந்து இறங்கினவன் அவ பக்கம் கதவை திறந்து விட்டான். இறங்குன்னு சொல்ல அவ இறங்கி அந்த மைதானத்தை சுத்தி பார்த்து திகைச்சு போனான். மைதானம் முழுவதும் செம்மண் பறக்க காற்று ரொம்ப பலமா வீசுச்சு. அவ கட்டியிருந்த புடவை கண்ணா பின்னான்னு பறக்க அதை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருந்தா மதிவதனி. ஒரு நிமிஷத்துல அங்க ஒரு பெரிய தனி விமானம் வந்து இறங்க அதை ஒரு ஆச்சரியத்தோடையும் திகைப்போடையும் பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுடைய கைகளை பிடிச்சிட்டு விமானத்துல அவளை ஏத்தி உட்கார வச்சு தானும் உட்கார்ந்தான். அவளுக்கு விமானம் ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ விடுமுறைகள்ல ஃபாரின் ட்ரிப்புக்கு ஃப்ளைட்ல போயிருக்காதான். ஆனா இது மாதிரி தனி விமானத்துல பறக்கிறதெல்லாம் இதான் முதல் முறை. விமானம் மேல ஏற ஏற அவளுக்கு பயத்துல தொண்டையே அடிச்சுது. விமானம் கடலுக்கு மேல பறக்க கீழே உள்ள அழகான நீலக்கடலை வேப்போட பார்த்தா. அவளுடைய முகத்தை கண்டவன், உனக்கு பிடிச்சிருக்கா என்று மெல்லிய குரலை கேட்டான். கண்கள் பளிச்சிட திரும்பி அவனை பார்த்தவ திகைச்சு போனான். அவன் பார்வையில ஏதோ ஒன்று உறுத்துச்சு. பிறகு அவளுக்கு என்ன தோணுச்சோ, அவளுடைய தோலை அசால்ட்டா குலுக்கினபடி, பணம் இருந்தா மட்டும் போதுமா, அதுக்கு மேல குணம் வேணும், அதான் இங்க சுத்தமா இல்லையே என்றாள் தெனாவெட்டுடன். பணத்திற்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாரமா இருக்காங்க? நீயும் ஒரு நாள் மயங்கத்தான் போற என்கிட்ட, அதையும் நான் பார்க்கத்தான் போறேன் என்றான் அதே தெனாவெட்டுடன். திவரப்பார், இவன் பணத்துக்கு மயங்கிறதுக்கு இவன் வேற மாதிரி பெண்களை தான் தேடணும் என்று நினைச்சபடி தலையை வெடுக்கிட்டு திருப்பிட்டு கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதை பார்த்தவன், பார்த்தடி, நீ திருப்புற திருப்புல கழுத்து சுலுக்கிக்க போகுது, அப்புறம் முதலிரவு தள்ளி போயிடும், பிறகு எனக்கு தான் கஷ்டம் என்றான் கிண்டலுடன். அவன் பேசினதை காதுல வாங்காத மாதிரி அவனை திரும்பி கூட அதுக்கப்புறம் பார்க்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கடலுக்கு நடுவுல தீவு போல இருந்த அந்த தளத்துல அந்த விமானம் தரையிறங்குச்சு. இதையெல்லாம் ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தா மதிவதனி. அவர்களை அந்த தீவுல இறக்கி விட்டதும் அங்கு நின்னபடி சுத்தி முத்தியும் பார்த்தா. கண்ணு கேட்ட தூரம் வரை கடல் மட்டுமே தெரிஞ்சுது. பயத்துல மனசுல ஒரு குளிர் பறவை பக்கத்துல நின்றிருந்த கருப்பண்ணசாமிய திகைப்போட பார்த்து, இங்க உங்க வீடு எங்க இருக்கு என்று மெல்லிய குரல்ல கேட்டவள் கிட்ட, உனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரமோ என்று நக்கலா சொன்னவன், தோ பார் என்று தன் கைகளை உயர்த்தி காமிச்சான். அங்க நடுக்கடல்ல ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து, இனி அதுலதான் நம்மளுடைய பயணம் என்றான். எனது, கப்பல்ல போகணுமா? எந்த கிராமத்துல கப்பல் பயணம் என்று யோசிச்சுட்டே நிக்க அங்க கரையோரமா கப்பல் வந்து நின்னுச்சு. சரி சரி, யோசிச்சது போதும், வா வா என்றவன் அவளுடைய கைகளை இழுத்து பிடிச்சிட்டு கப்பலுக்கு போனான். அதுல ஏறினவங்களுடைய பயணம் அடுத்த 3 மணி நேரம் தொடர்ந்தது. இவன் என்ன மாதிரி ஆளு, இவ்வளவு ஆடம்பரத்தோட தனி விமானம் தனி கப்பல்னு வாழ்றான்னா இவன் யாரா இருக்கும்? அவ்வளோ பெரிய பணக்காரனா இவன் என்று கண்களை விரிச்சபடி அவனை பார்த்தா. அதை ஓரக்கண்ணால கவனிச்சுவன், என்ன அப்படி பார்க்குற, என் மேல ஆசை கொஞ்சம் வருதோ, பணம் 10 செய்யுமா என்று சொன்னான். திமிரப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் நீங்க என்று பொறுமையா கேட்டா. கருப்பண்ணசாமி என்றான் தன் பல்வரிசை தெரிய. அவன் அப்படியே ஓங்கி பலார் நாராயணம் போல இருந்த எண்ணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிட்டா.
என்ன என்னை ஓங்கி என் மூஞ்சிலேயே அறையணும்னு உனக்கு தோணுதோ என்று கேட்டவனை திடுக்கிட்டு பார்த்தா. அந்த பார்வையை பார்த்தவன், என் முன்னாடி உன் பார்வையை கூட கட்டுப்படுத்திக்க பழகிக்கோ, எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும் என்றான். எப்படி, எங்க கத்துக்கிட்டீங்க என்று கேட்டவள் கிட்ட, என் தாத்தா என்று ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான். என் தாத்தா தான் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு. எதிராளியுடைய பார்வையை வச்சே அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கங்கிறத புரிஞ்சுக்கவும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் என்று இறுகிய குரல்ல சொன்னான். இப்போ உங்க தாத்தா எங்க? அவர் நம்ம கல்யாணத்துக்கு வரலையே, ஏன் என்ற அடுத்த கேள்வியை கேட்டவகிட்ட அழகா பல்வரிசை தெரிய சிரிச்சான். என்ன மேடம், எல்லாமே என் வாயிலிருந்து வர வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? அப்புறம் என்னை பத்தின சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடுமே. வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் என்றான் கருப்பண்ணசாமி நக்கலோட. கப்பல் 2 மணி நேரம் பயணம் முடிஞ்சு ஒரு தீவில் நிற்க, அதுலேருந்து இறங்கினதும் ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் வந்து நின்னது. அவங்கள ஏற்றிக்கிட்டு போச்சு. அந்த தீவில் மனித நடமாட்டமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி 1/2 மணி நேரம் பயணம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய அரண்மனை தெரிஞ்சுது. அரண்மனைன்னு வார்த்தையில் சொல்லவே முடியாது. மைசூர் பேலஸ் அந்த மாதிரி தோத்துடும் அது. கடலுக்கு நடுவே இப்படி ஒரு அரண்மனையை எதிர்பார்க்காதவ திகைச்சு போய் விழிச்சா. உள்ள அவளை அழைச்சிட்டு போகும்போது அங்க கூடியிருந்த மக்கள் இவளை பரிதாபமா பார்க்குற மாதிரி கூட இருந்தது. அவளுக்கு அது கனவோங்கிற மாதிரி கூட இருந்தது சில சமயம். அவ பக்கத்துல நின்றுட்டு இருந்த கருப்பன் அவர்களெல்லாம் பார்க்கவும் சில பெண்கள் உள்ள ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்தாங்க. உள்ள வான்னு அழைச்சிட்டு போனதான் தாமதம். அத்தான், மாமா, டார்லிங் என்று 3 அழகான பெண்கள் அவனை வந்து இறுக கட்டிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தி, என்ன டார்லிங், சொல்லாம கொல்லாம எங்கே போனீங்க, நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா என்றதும் அவ பக்கத்துல இருந்த இன்னொரு நவீன உடையணிந்த பெண்ணு, ஹே, நீ எதுக்கு தவிச்சு போனேன்னு எங்களுக்கு தெரியாதா என்று கழுக்குன்னு சிரிச்சா. மாமா என்று அவன் மீது இன்னொருத்தி விழ 3 பேரையும் ஒரே கையால நகர்த்தி தள்ளி விட்டான். பிறகு மதிவதனையை பார்த்து, இவ உங்களுக்குள்ள ஒருத்தி தான், உங்களை போலவே தான், ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்றவன் அவ பக்கத்துல போய் அவ கழுத்திருந்த தாலியை பிடிச்சு வெளியே இழுத்து போட்டான். இதை கட்டினது நானு, அதாவது இவ இனிமே என் மனைவி என்றான். அதை கேட்டு அதிர்ச்சியான 3 பேருமே அந்த கருப்பனை விட்டு விலகி அவளை பொறாமையோட பார்த்தாங்க. அப்போ அதுல இருந்த ஒரு பொண்ணு, அப்போ இன்னைக்கு நைட்டு நீங்க இவளோட தான் தங்க போறீங்களா என்று ஆதங்கத்தோட கேட்டா. அவளை புன்னகையோட பார்த்தான் கருப்பன். ஒரு நாள் நைட்டுக்கு 8 மணி நேரம் இருக்குது செல்லும், ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் தரேன், வந்துட்டு போங்க என்றபடி உள்ள போனான். மற்ற பெண்கள் குஷியாக அவனை பின்தொடர மதிவதனிக்கு தான் காண்றது கனவா நினைவான்னு கூட தெரியாம விழிச்சிட்டு அங்கே நின்னான். எத்தனை நேரம் நின்னாலோ தெரியாது. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு பக்கத்துல துரை வந்துட்டாரா என்ற குரல்ல விழுக்கு நிமிர்ந்து பார்த்தா. அவளுக்கு எதிரில் 13 வயது மேய்க்கத்தக்க ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டையோட ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு மூச்சு வாங்கினபடி நின்றுட்டு இருந்தா. அக்கா, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற அக்காவா? எங்க துரை எங்க? நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அவரை பார்க்கணுமே, எங்க அவரு என்று மூச்சு வாங்க கூறியவளை வினோதமா பார்த்தா மதிவதனி. இவளும் அந்த 3 பெண்களில் ஒருத்தியோ என்று அருவருப்போடு முகம் சுழிச்சா. அதை கவனிக்காத சின்ன பொண்ணு, போங்கக்கா, நீங்க ஏன் இப்படி முடிச்சுட்டு நிக்கிறீங்க, போங்க, நானே தேடுறேன், துரை எங்க இருக்கீங்க என்று கத்தியவாறு வீட்டுக்குள்ள துள்ளி ஓடினான். மதிவதனிக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து தலையே சுத்துறமா இருந்தது. அங்கிருந்த சுவர்ல அப்படியே சாஞ்சு நின்று மூச்சு வாங்கினான். தன் வாழ்க்கையில இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு அவளுக்கு எதுவும் புரியல. அப்படியே எவ்வளவு நேரம் நின்னாலும் திடீர்னு அவ பக்கத்துல 35 வயசு மிக்கத்தக்க ஒரு பொண்ணு வந்து நின்னான். நீதான் மதிவதனியாமா, எங்க துரையோட பொண்டாட்டியா என்றவள் அவளுடைய முகத்தை நெட்டி முறிச்சபடி, கொல்ல அழகா இருக்க, எங்க துரை மயங்கினதுல தப்பே இல்லை என்று சொன்னான். ஆமா, உங்க துரை தொடப்பக்கட்டுக்கு புடவை கட்டினா கூட மயங்கித்தான் நிப்பாரு போல இருக்கு என்று மனதில் வெறுப்போடு நினைச்சா. பிறகு அந்த அம்மா உள்ள குரல் கொடுத்தா, ஹேய் மல்லி, அல்லி, அப்படி என்ன தாண்டி உள்ள கிழிக்கிறீங்க, வாங்க இங்க நம்ம பொண்ணை வந்து அலங்காரம் பண்ணுங்க என்றதும் உள்ள இருந்து மல்லி அல்லின்னு 20 வயசு பெண்கள் வர அவங்கள திரும்பி பார்த்தா மதிவதனி. நீங்க பண்ற அலங்காரத்துல நம்ம துரை
ரூமை விட்டு 4 நாளைக்கு வெளியே வரவே கூடாது, புரிஞ்சுதா என்று மதிவதனியை நோக்கி நீ அவங்களோட உள்ள போமா என்றாள். அவ போகாம அங்கே நிற்க அதை கண்ட அல்லியும் மல்லியும் அட வாங்க அம்மா என்று அவளுடைய கைகளை பிடிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போனாங்க. தனக்கு என்ன நடக்கிறதுன்னு உணர்ந்தும் அதை தடுக்க வழி தெரியாம பொம்மை போல அவங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சா. அவ பயந்த அந்த இரவும் நெருங்க தன்னை வெகுவா அழகுபடுத்தினவங்க அவளை ஒரு அறையில கொண்டு போய் விட்டாங்க. அங்க ஏற்கனவே அப்பொழுது பார்த்த அந்த 3 பெண்களோட பேசி சிரிச்சபடி இருந்தான் கருப்பன். அவளை பார்த்ததும் பிரமிச்சு போனான். அழகா வாயில ஒரு விசில் அடிச்சுக்கிட்டு வானத்திலிருந்து ஏதாவது தேவதை இறங்கி வந்துடுச்சா என்ன என்று ரசனையோடு சொன்னபடி அவளை நெருங்கினான். பிறகு அவளை ரசிச்சபடி ஒரு முறை அவளை மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே சுத்தி வந்தான். வெள்ளை நிற பட்டு புடவையில தலை நிறைய ஜாதி பூவை வச்சுக்கிட்டு கழுத்திலும் காதிலும் கையிலும் வைர நகைகள் ஜொலிக்க அழகு ராட்சசிய போலவே நின்றுட்டு இருந்தா மதிவதனி. அவளை கொண்டு வந்து விட்ட அல்லியும் மல்லியும் அந்த கருப்பண்ணசாமியை நிமிர்ந்து கூட பார்க்காம தலை குனிஞ்சபடி அப்படியே வெளியே போனாங்க. அதையெல்லாம் பார்த்த மதிவதனிக்கு இந்த கருப்பன் பழைய கால ஜமீன் ராஜாவோ இல்ல வில்லனோன்னு தோணுச்சு. இவனுக்கா என்னோட சுத்தமான உடலையும் மனசையும் கொடுக்கறது என்று நினைச்சவ பயந்தவ இல்ல முடியாது, என்ன ஆனாலும் இந்த கருப்பனோட கை என் மேல படவே கூடாது, படவும் விடமாட்டேன்னு வைராகியத்தோட நினைச்சா. பிறகு அந்த 3 பெண்களையும் பார்த்தவன் என்ன உங்களை நான் திருப்திப்படுத்திட்டேன் இல்லையா, இனி இது என்னுடைய இரவு, நீங்க போகலாம் என்று அரைவாசலை கட்டி சொன்னான். அந்த பெண்கள்ல ஒருத்தி மட்டும் துணிஞ்சு கருப்பண்ணசாமியை நெருங்கி வந்து நின்னா. என்ன தூரம் நீங்க நினைச்சா ஒரே படுக்கையில 4 பேரையும் திருப்தி பண்ண முடியுமே என்றாள் கோணல் சிரிப்புடன். அதை கேட்ட மதிவதனுக்கு வாந்தியே வர்றது மாதிரி இருந்தது. ஒரு படுக்கையில இவன் கூட 4 பெண்களா, அதுல ஒருத்தி நானா என்று நினைச்சபடி பல்ல கடிச்சா. அவ முகத்தை பார்த்து அந்த கருப்பன் என்ன நினைச்சானோ, தன் தோல்ல இருந்து அந்த பொண்ணோட கையை விளக்கினவன் இது என்னுடைய இரவு தேஜா, எனக்கான இரவு, இந்த இரவை எனக்கு உரிமையானவளுக்கு மட்டுமே நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று அழுத்தமான குரல்ல சொல்லி அரை வாசலை நோக்கி கையை நீட்டினவாறு நீங்க போகலாம் என்று சொல்லவும் வேற வழியே இல்லாம முகத்தை தொங்க போட்டவாறு 3 பெண்களும் வெளியேறினாங்க. அவங்க வெளியேறினதும் அந்த கருப்பண்ணசாமி அவளைவே பார்த்தபடி அழுத்தமான காலடிகளோட நடந்து வந்தான். அவன் வர்றத கண்கொட்டாம பார்த்துக்கிட்டே இருந்தவளுக்கு பயத்துல தொண்டை அடைச்சுது. இவனை தொடவே விடக்கூடாதுன்னு நினைச்சோமே, அது நம்மனால முடியுமா? இவனை பார்த்தா நம்மனால இவனை தடுக்க முடியுமா? அப்படி எனக்கு தோணவே இல்லையே. ஆஜானு பகவான உடல், அவனுடைய உருவம் அவளுக்குள்ள ஒரு பயத்தின் சாயலை உருவாக்குச்சு. அவன் நெருங்கி வர வர தன்னை தயார்படுத்திக்கிட்டவ அவன் தன்னை தொடர்றதுக்கு கைகளை நீட்டினதும் அதை தடுத்து தான் கற்ற பிரவுன் பெல்ட் கராத்த கலையை அவன் கிட்ட காட்டினான். ஒரே ஒரு வினாடி அதை ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தான். அவள் அடிக்க ஓங்கின கைகளை தன் கைகளால தடுத்து நிறுத்தி அவளுடைய கைகளை பிடிச்சு அவளுடைய முதுகு பக்கம் திருப்பி மடக்கினான். ஆ அம்மா விடுங்க, வலிக்குது என்ற அலறலுடன் மதிவதனி நிற்க அவளுடைய முதுகு இப்போ கருப்பனுடைய மார்பு மீது படும்படி நிற்க வச்சிருந்தான். பிறகு அவளுடைய காதருகில குனிஞ்சான். என்னம்மா ஜான்சி ராணி, நீ பிரவுன் பெல்ட்டா, நான் பிளாக் பெல்ட், என்கிட்டயே உன்னுடைய கலை பழிக்குமா என்று சிரிச்சவன் அவளை விடுவிச்சு தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்டதுல கொஞ்சம் தூரம் போய் நின்று பேலன்ஸ் பண்ணி நின்னவ அவன் பிடிச்சிருந்த இறுக்கமான தன் கைகளை வலி போக தேய்த்து விட்டபடி நின்னான். அதை பார்த்தவன் மறுபடியும் அவளை கைகளை பிடிச்சு தன் கைக்குள்ள கொண்டு வந்து அவளுடைய வலி போக ஷோல்டர் எல்லாம் தேய்ச்சி விட்டான். அவன் கைப்பட்டதும் கூசி சிவந்த முகத்தை அவன் கிட்ட இருந்து மறைச்சவ தன் கைகளை அவன் கிட்ட இருந்து விலக்க முயற்சி பண்ணான். அதை உணர்ந்தவன் ஏய் சும்மாரடி என்று அவளுடைய தோள்களை நல்லா இறுக்கமா பிடிச்சு விட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுடைய கைகளை விடுவிச்சவன் போடி போய் தூங்கு என்று சொல்லவும் ஒரு வினாடி அதிர்ந்து போய் அவனை ஆச்சரியமா பார்த்தான். தான் கேட்டது சரிதானா என்று நினைச்சபடி அவள் காதுகளை தேய்ச்சி விட்டுட்டா. அதை பார்த்து பல்வரிசை தெரிய புன்னகைத்தான். ஹேய், நீ சரியாத்தான் கேட்ட, போய் தூங்கு, நாளைக்கு என் குடும்பத்தை பார்க்க போனோம்,
சீக்கிரமா தூங்கினாதான் நேரத்துல எந்திரிக்க முடியும். போ போ என்று அவளை அனுப்பி வச்சான். விட்டா போதும்னு நினைச்சுவ அங்கிருந்து பெரிய படுக்கையில ஓடி போய் ஒரு ஓரத்துல படுத்துக்கிட்டா மதிவதனி. அதை கண்ட கருப்பன் உதட்டுல புன்னகையோடு கதவை சாத்திட்டு வெளியில போனான். பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு கோவத்தோட தன் அறைக்கு வந்தவன் கதவை அழுந்த சாத்தினபடி, ராஸ்கல், என்னை யாரு நினைச்சாங்க? என்கிட்டயே அவங்க வேலையை காட்டுறாங்களா என்று பல்ல கடிச்சபடி வார்த்தைகளை துப்புனவாறு தன் படுக்கையை பார்த்தவன் இன்பமா அதிர்ந்து அங்கேயே நின்னான். அவள் பக்கத்துல போய் நின்று அவ குழந்தை மாதிரி தூங்குறத கண்ணிமைக்காம ரொம்ப நேரம் ரசிச்சு பார்த்தான். பிறகு மெதுவா அவளை தாண்டி போய் அவளுக்கு பக்கத்துல போய் படுத்தவனுக்கு எல்லையே இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் வந்தது.